வணக்கம் and welcome to second ODI India vs Pakistan preview. லக்னோவில் நடக்க பாகிஸ்தானா போகுது. இந்தியா பாகிஸ்தானா ஐயோ பாகிஸ்தானா? ஐயோ நான் வந்து ஐசிசி விமென்ஸ் வேர்ல்டு கப்ல யோசிச்சுன்னு சொல்லின்னு இருக்கேன் பிடா. வணக்கம் and welcome to இந்தியா ஆப்கானிஸ்தான் செகண்ட் ODI preview. லக்னோவில் நடக்க போகுது. தவறை மன்னிக்கவும். ஓப்பனிங் தாட்ஸ் பிடா. ஒரு செகண்ட்ல பாகிஸ்தான் அந்த மேட்ச் யோசிச்சிருந்தேன். ஓப்பனிங் தாட்ஸ் பிடா. நல்ல ஒரு ஒன் டே ஆடினாங்க. போன இதுல ஒரு ரெயின் கட்டைல் கேம்ல இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒரு தே கேவ் ரன் ஃபார் மணி, ஒரு டீசென்ட் புஷ் கொடுத்தாங்க. பட் அகைன் லக்னோவில் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸு கம்ப்ளீட்டா வேற மாதிரி பிளே அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் வென்யூ கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் என்ன ஆட போறாங்க, 11 என்ன பண்ண போறாங்க ஈச் டீம். இந்தியா 2-3 டெபுட்டன்ட்டை இறக்கி விடுறாங்க, நல்லா பண்றாங்க. பிரின்ஸ் யாதவுக்கு இந்த கேம்ல ஒரு வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த லக்னோ எப்படின்னா ஐபிஎல்லே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பிசேர் வின் ஃபேக்டர் கொடுத்தேன். என்னன்னா 11-20 சீமர்ஸோட எக்கானமி, T20 கிரிக்கெட்ல 11 overs to 20 சீமர்ஸோட எக்கானமி என்ன அப்படின்னு ஒரு T20 11-20 தான் உங்களுக்கு லான்ச் ஃபேஸ். அப்ப எக்கானமி கொடுக்குறேன்னா அலைஞ்சினே இருக்கும் பால், சீமாயினே இருக்கும் பால். தட் இஸ் லக்னோ ஹார்டா இருக்கும், ஒரு டூ பேஸ்ட் பிச்சா இருக்கும். தட் இஸ் த ரீசன் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் ரன்ஸ் தட் ஹஸ் பீன் ஸ்கோர்ட் இன் த ODI இன்டர்நேஷனல் தட் ஹஸ் பீன் பிளேட் இன் த பாஸ்ட் இன் திஸ் வென்யூ, அ ட்ரிக்கி வென்யூ. 9 ODIல 4 ODI வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 ODI பேட்டிங் செகண்ட். அசந்துருவீங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 245, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 261, ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரே ஒரு தடவை தான் 300 பிரீச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கூலிப்படை சவுத் ஆப்பிரிக்கா இன் 2023 வேர்ல்ட் கப். 2023 தான் அவனுக்கு பேர் கொடுத்தோம் கூலிப்படைன்னு. 311 for 7 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் 263 for 5. Sri-Lanka versus Netherlands also in 2023 World Cup, but was achieved in 48.4 overs. That is also the highest chase that is achieved in the ground. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிக்சருக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இங்க நீங்க என்ன இது பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 290 அடிச்சீங்கன்னா, இப்போ தரம்சாலால சொன்ன 50 ஓவர்ல 320க்கு சல்லி ரன் அடிச்சினாலும் கடை இழுத்து மூடிடுங்க, டிபெண்ட் பண்ண முடியாதுன்னு. இங்க 290 மேல வர்ற ஒவ்வொரு ரன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங் மார்ஜின். இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் வென்யூ. ரொம்பவே பார்த்தாடணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 50 for 1, 11-25 ஒரு 5 and over, 20 ஓவர்ல ஒரு 130, 26-40 அப்படியே கன்சாலிடேட் பண்ணி 40 ஓவர்ல ஒரு 210க்கு 3 இல்ல 4 வந்துட்டீங்கன்னா கடைசியில ஒரு 80-90 ரன் வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு ஸ்கோர் past 290. Anything that is past 290 you have a cushion to win. அதுல எந்த சந்தேகப்பட. சீமர்ஸோட எக்கானமி 5.43, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.92. சீமர்ஸ் 68% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 32% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீமர்ஸ் கிரியேட் பண்ற பிரஷர்ல டிஃபென்சிவ் ஸ்பின்னர் தான் வந்து இங்க விக்கெட் எடுப்பாங்க. ஓகே, இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர் மேல தூக்கி போடுறது, கூகுளில் போட்டு பலார்னு இது பண்றது, அந்த மாதிரி ஸ்பின்னருக்கு இங்க விக்கெட் விழாது. அப்படிங்கும்போது சீமர்ஸ் வில் பி இந்த பிக்சர் ஆல் த டைம் அன்டில் 35 ஓவர்ஸ் அட்டாக் மோட்ல நீங்க இருந்துன்னே இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியாவோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, கன்சிடரிங் ஹவு the stats in the venue of this has been கம்பீர். அதெல்லாம் அவர் ஒரு ஐபிஎல் சாம்பியன் யா. கடைசியில் அவர் ஒர்க் பண்ண போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப் அடிச்சு கொடுத்து போனார் அவரு. ஸோ அவருக்கு தெரியும் என்னன்னு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஒன் சேஞ்ச், தட் இஸ் ஹர்ஷ் தூபே அவுட் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இன். அதைத்தான் வந்து அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஏன் வந்து அதை பண்ண மாட்டாங்கன்றதுக்கும் ஒரு ரீசன் சொல்றேன். இப்ப நீங்க ஹர்ஷ தூபே வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர். இஸ் நாட் பீன் கிவன் த பால் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் ஈவன் ஆன் T20 போது ஒரு ஒன் சைடட் அட்டாக்கா இது போயிடும்ன்றதுனால அவங்க எப்படி போவாங்கன்னா, ரோஹித், கில்
இஷான் கிஷன், ஷ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ரெட்டி, கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ் தூபே, ஹர்ஷதீப் சிங். உங்களுக்கு இவருக்கு பிரசீதுக்கு பதிலா தே மைட் கிவ் அ சான்ஸ் டு பிரின்ஸ் யாதவ் அண்ட் குர்னூர் பிரார். அன்பார்ச்சுனேட்லி குல்தீப் இங்க வெளியில இருப்பாரு. இந்த பிரசீத் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் வில் ஆல்சோ சிட் அவுட்ன்றது என்னோட இது. இல்லைன்னா இல்லப்பிடா நானும் வந்து ஹர்ஷ தூபேவை டிராப் பண்ணிட்டு ஆல் பேஸ் அட்டாக் போயிட்டு வாஷியை ஸ்பின்னரா வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? இல்ல நீங்க செகண்டா சொன்னதுதான் நினைக்கிறேன். மேபி ஒரு பிரசித் கிருஷ்ணாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரின்ஸ் யாதவ் எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல் அவுட் ஃபாஸ்ட் bowling அட்டாக்கா போறது வந்து அவங்க அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு தெரியல. எஸ்பெஷலி கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில், தே ஹேவ் யூஸ் தே ஸ்பின்னர்ஸ் ரியலி வெல். இன்ஃபேக்ட் வாஷிங்டனுக்கு பெருசா bowling வரல. இன்கேஸ் ஒரு 50 ஒரு கேம் இருந்திருந்ததுன்னா முன்னாடி போன கேம் ஒரு 5-6 ஓவர் போட்டிருப்பாரு. போன கேம் கர்டைல்டு கேம்ன்றதுனால வந்து ஒரே ஓவர்ல 19 ரன் போயிடுச்சு. அதனால bowling கொடுக்கல. ப்ராபப்ளி they will be looking at Washington as the second spinner if there is something for spinners in that wicket. So probably அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா இதுக்கு மேல பெருசா வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பீப்புள் ஹூ தே ஹவ் brought in have been really doing well. ஸோ அதனால வந்து குர்னூர் பிராரும் சூப்பரா பண்ணாரு. ஹர்ஷ் தூபேவும் டிசர்வ்ஸ் 3 கேம் ரன் இன் திஸ் சீரீஸ். ஸோ ப்ராபப்ளி அவருமே ஆடுவாரு. அடுத்த கேம் வேற, இந்த கேம் விட்டு அடுத்த கேம் சென்னையில வேற வருது. ஸோ ப்ராபப்ளி இவங்க அந்த மாதிரி ஒரு செட்டப்ல யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த த்ரீ பேஸ் வித் பிரசித் கிருஷ்ணா சிட்டிங் அவுட் அண்ட் பிரின்ஸ் கமிங் இன் தான் ஒரு சேஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஸ்கோர் என்ன இருக்க போது நீங்க சொல்ற மலிக் ஆடுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. தட் இஸ் இந்த பிலால் சமிக்கு பதிலாக ஃபரித் மாலிக் எடுத்துருவாங்க. பயங்கர குவிக்கா போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வர இட்டிக்கும் பால் நீங்க பாப்பீங்க, அவர் ஆடும்போது தெரியும். ஹெவி பால்ஸ் போடுவாரு. ஸோ ஐ டோன்ட் see them. There is Darvish Rasuli waiting in the wings. Too early to make a change. செதிகுல்லா அத்தல் செம்ம டேலண்ட். திருப்பி சொல்றேன் நானு. கை வைக்க மாட்டாங்க. இட்ஸ் கோயிங் டு பி இப்ராஹிம் ஜத்ரான், ரமானுல்லா குர்பாஸ், செதிகுல்லா அத்தால், ராமத் ஷா, அஸ்மத் சைதி, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், நபிகள் நாயகம், ரஷீத் கான், அல்லாஹ் கசன்ஃபார், ஜியாவுர் ரஹ்மான் ஷரீஃபி அண்ட் ஃபரீத் மாலிக். இப்படிதான் அவங்க போவாங்க. இல்லைன்னா அவங்களும் அந்த டேஞ்சர் ஜோனு. ஒருவேளை நபிக்கு பதில தார்விஷ் ரசூலி எடுத்துட்டு வரலாமான்னு திருப்பியும் சொல்றேன். இன்னைக்கு அடி வாங்கிட்டாரு நபி, இல்லைன்னு சொல்லல. அவர் மாதிரி ஒரு 10 ஓவர் வந்து 45 ரன் 50 ரன் போடக்கூடிய ஆள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஓடியில கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு பேட்டிங் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாக்குறேன் ஒரு ஹையஸ்ட் பிக்கஸ்ட் 6 ஆஃப் த மேட்ச் கூரை கிடைச்சதும் அவரு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நபி மாதிரி ஒரு ஆள்ல கையே வைக்க மாட்டோம். ஒரு லீடர்ஷிப் ரோல அவருக்கு தேவைப்படுறதுனால இதுதான் அவங்களோட பிரேயிங் லெவனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் அலிகீல் ரிசர்வ் விக்கெட் கீப்பர் வெளியில இருப்பாரு. கார் ஓட்டிய நல்லா கார் ஓட்டு லக்னோல, அங்க ஹில் ஸ்டேஷனு கார் ஓட்ட முடியாது, இங்க ஓட்டலாம் ஓட்டிய தைரியமானு வெளில உட்காந்து வச்சிருவாங்க. தார்விஷ் ரசூலி தான் சொல்றேன். ஐ திங்க் தார்விஷ் ரசூலி வில் சிட். ஒரே சேஞ்சஸ் ஃபரீத் மாலிக் உள்ள வருவார்னு நினைக்கிறேன். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட் பிஃபோர் யூ கோ ஃபார் தி வின் ஃபேக்டர்ஸ். பயங்கரமா இருக்கு. ஸ்பின் அட்டாக்க கேட்டா பயங்கரமா பயம் வரா மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானு. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவங்க ஆப்கானிஸ்தான் இன் ஜெனரல் சொல்றேன், இந்த லைன் அப் சொல்ல, இன் ஜெனரல் சொல்றேன், ஒரு 2 மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுற 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா நிறைய டீமுக்கு, அதாவது ரெகுலர் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்க்கு தண்ணி காட்டுவாங்க இவங்க. இந்த மாதிரி அட்டாக்கை வச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிட்டாங்கன்னா ஓவர் த பீரியடு 2-3 யங்ஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் ரியலி செட் ஃபார் another 5 to 6 இயர்ஸ். டெஃபினட்டா நல்லா அதாவது பைப் லைன்ல நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய. நம்மளும் வந்து இந்த டெஸ்ட்ல எல்லாம் 2-3 பேர்லாம் பார்த்தோம், நல்லாவே விளையாடுறாங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த எல்லா எக்ஸ்போஷர், அந்த அதர் லீக்ஸ் ஆடுற எக்ஸ்போஷரு, அந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ், வேற வேற அந்த சைட் கேம்ஸ்லாம் நிறைய ஆடுற எக்ஸ்போஷர்ஸ்ல டெஃபினட்டா இவங்க வந்து தே மைட் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். எஸ் பி டாக், இந்த 11 வந்து எஸ் நான் அக்செப்ட் பண்றேன். இந்த 11 ஆப்கானிஸ்தான் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் பேட்டிங்லயும் அந்த போலிங் ஃப்ரண்ட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் பெட்டரா பண்ணலாம், டைட்டா போடலாம் ஃபாஸ்ட் போலிங் வைஸ். ஸோ அதையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க லக்னோவுக்கு. லக்னோவில் தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு ரன் இந்தியா ஃபார் மணி. பிளஸ் அவங்களோட பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல விஷயம்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, சும்மா வச்சு பொழந்திருக்காரு. பட் அடுத்த கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து பொதக்குழி ஃபேஸ் என்னது, வின் ஃபேக்டர்ஸ் என்னது, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? அதாவது இங்க பேட்டிங் வந்துட்டு உங்களுக்கு
21-40 எப்படி ஆடுறீங்க? போல 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 போலன்னு விழுவாங்க 21-40. நிறைய டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த 20 ஓவர்ல ஒரு 96க்கு 1 இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 20 ஓவர்ல 96க்கு 1 இருந்தீங்கன்னா ஒரு கல்ல நீ நட்டுட்டான்னு அர்த்தம் வீடு கட்டுறதுக்கு. நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, மாடர்ன் டே கிரிக்கெட்ல 340 வேணும், இந்தியாவெல்லாம் 340 இல்லைன்னா எப்படி? இது 340 வென்யூ இல்லை. அந்த 96/1ல என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் பட்டன் அடிக்க போவான், உள்ள ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே வந்து டைம் எடுப்பான், கஷ்டப்படுவான், அந்த பக்கம் இருக்கிறவன் அவுட் ஆவான். 96/1லேருந்து 132/4 ஆயிடும், 212/7, 233 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. 21-40 நீங்க எப்படி ஆட போறீங்க? ஓகே, 4, 5, 6, 7, 8 வருவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 வந்து ஷ்ரேயஸ் ஐயர் அடுத்த மேட்ச் கண்டிப்பா அடிக்க தான் போறாரு, சந்தேகமே கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ், நிதிஷ் ரெட்டி இஸ் ஃபாஸ்ட் டெவலப்பிங் இன்டு எ வெரி குட் ஆல்ரவுண்டர். வாஷிங்டன் சுந்தர் திருப்பியும் சொல்றேன், எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் ஏதாவது பண்ணிடுறாரு வித் பேட். அவர் போலிங் கான்பிடன்ஸே போயிடுச்சு. ஹர்ஷ் தூபே கேன் பேட், அது நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் பெருசா இல்லைன்னு சொல்லுவேன் பழைய மாதிரி, பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. பட் ஸ்டில் திஸ் இஸ் அ டீசென்டான பேட்டிங் லைன். இப்போ அங்க நம்பர் 4ல இருந்து பாருங்க, ராமட் ஷாவா ஆடணும். அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை. அவர் டப் டிப்னு அடிக்க போறாரு. அந்த அஸ்மத்துல்லா சைடி டீப்பா எடுத்துட்டு போற ஆளு. ஒமர்ஜாயும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இன்னைக்கு கொடுத்தாரு. நபி கஷ்டப்படுறாரு, ரஷீத் கான் கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறம் யாரும் ஆட மாட்டாங்க. அப்படிங்கும் போது அங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஸ்கில்லா இருக்கட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அந்த 21-40 சேஃப்டி ஃபேஸுக்கு எடுத்துன்னு போறது இந்தியாவுக்கு இருக்கு. அடுத்தது போலிங்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல ஹவ் யுவர் சீமர்ஸ் ஆர் கோயிங் டு ஹிட் ஸ்ட்ரைக் ஆஃப்டர் ஸ்ட்ரைக், அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல உங்களுக்கு வந்து பெருசா ஸ்பின் வந்து 4 ஓவர் மேல போட மாட்டாங்க. அந்த 16 ஓவர் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங்கு, இந்த ப்ரெஷரை யார் கிரியேட் பண்றாங்க? குர்னூர் has shown what he is capable of, and I expect Prince to play who's in high form. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா எந்த டீமுக்கு பிரின்ஸ் ஆடி இருக்காரு ஐபிஎல்னு பார்த்தா அவரோட ஹோம் கிரவுண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஹர்ஷதீப் சிங் வந்து இன்னைக்கு நல்லா போட்டாரு, அவ்வளவு பேடா போடல. கருப்பு துணி கொஞ்சம் வாங்கிட்டாரு ஒழிய இன்னைக்கு ஹர்ஷதீப் சிங் நல்லா போட்டாரு. நிதிஷ் ரெட்டியும் கொஞ்சம் ஷார்ப்பா போட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒமர் ஜாய் வில் டெஃபினெட்லி கோயிங் டு காஸ் ப்ராப்ளம்ஸ், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த ஜியாவுர் ரஹ்மான் ஷரீஃபி ஹார்ட் லென்ஸ் போறாரு. லக்னோலயும் ஹார்ட் லென்ஸ் போடக்கூடாது, 4 to 6 மிஸ்டேக்ஸ் போட்டு முன்னாடி ஆட வைக்கணும். இந்த ஃபரீத் மாலிக்கும் வந்து குத்துவாரு, குயிக்கா போடுவாரு ஒழிய. இவ்வளவுதான் அவங்களோட பாஸ் போலிங் அட்டாக்கும் போது அதுலயும் இந்தியா ஹஸ் காட் மோர் வெரைட்டி ஸ்கில் அப்படின்றதுனால அங்கேயும் இந்தியா எட்ஜ் இருக்குன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பியும் கிவிங் த சேம் எட்ஜ். இந்தியா கோ வித் 73-27 எட்ஜ்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி, ஓவர் டு யூ. இந்தியாவுக்கு எட்ஜ் 75-25. பீடாக் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு கிளீனா. அக்வே ராணி வேற பிரிச்சிட்டாரு. பட் அகைன் நான் அதுதான் சொல்றேன், ஒயிட் பால் கிரிக்கெட்னு வந்துட்டா நாட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், அகேன்ஸ்ட் அ லாட் ஆஃப் டீம்ஸ் எக்ஸப்ட் ஃபார் 1-2 விரல் விடுற டீம். கூலிப்பட சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. ஒன் டேல இன்னும் கொஞ்சம் கம்பீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபார் பெட்டர் டீம் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவெல்லாம் ஓவர் சாப்பிட்டுட்டாங்க, எப்பயோ தாண்டி போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா வேணா நான் வந்து யோசிப்பேன், இந்தியாவுக்கு எட்ஜ் எப்படி கொடுக்கலாம், டெசிமல்ல போலாமா என்னன்னு. மற்றபடி எந்த டீம் இருந்தாலும் இந்தியாவை டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் டு பி வெரி ஆனஸ்ட் அதெல்லாம் சொல்லியே ஆகணும். இதுதான் என்னோட எட்ஜ் ஃபார் இந்தியா. ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டு டீடைல்ஸ் as we all got a lot of information from PDOG. பட் என்னோட கேம் சேஞ்சர்ஸ் யாருன்றத வந்து PDOG சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல போறேன். ஒன் ஃப்ரம் ஈச் டீம். PDOG கேம் சேஞ்சர்ஸ். ஐ somehow feel that இஷான் கிஷன் வந்து போன மேட்சை நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு தேவையில்லாத ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஃபீஸ்ட் ஆன் இட். அங்க இந்த பிச்சில் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய்க்கு விக்கெட் விழும். சும்மா இதெல்லாம் திமிரெல்லாம் ஆடினீங்கன்னா டப்பட்டிப்பன் 2 விக்கெட் எடுத்துருவாரு. இஸ் எ கேப்பபிள் பேட்ஸ்மேன். பேட்டிங் at 6 and 7 is good enough to score a 50ன்றதுனால இஷான் கிஷன் from India and அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் from Afghanistan. Over to you, Vicky. ஸ்ரேயஸ் ஐயர் ஃப்ரம் இந்தியா, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். சிம்பிளா முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க PDOG, இல்லைன்னா குவிக்கா ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஒரு நல்ல கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இதுதான் நான் சொன்ன கொஸ்டினுக்கு தான் இது வந்து வருது. ஆஸ்திரேலியாவை பத்தி ஒரு சின்ன ஒரு டென்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். சந்தூர் ரோகே 5508 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் PDOG அண்ட் விக்கி ப்ரோ, வி ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் ஆன் இந்தியா
Aussies, South Africa, England, like big teams. But nowadays, Bangladesh cricket rising by their pace attack than their spin, especially Taskin, Mustafizur, and also Nahid Rana, pace sensation in the decade. What they have been improved these years, especially Nahid Ranan கேக்குறாரு. ஒரு சீரீஸ் கூட வின் பண்ணிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவோட பங்களாதேஷ் வந்து. நீங்க கூட ட்வீட் பண்ணியிருந்தீங்க பிடாக் அதை பத்தி. இப்போ இந்த பேஸ் அட்டாக் பத்தி கேக்குறாங்க. ஜென்ரலா வந்து சப்கான்டினென்ட் பங்களாதேஷ்லாம் வந்து ஸ்பின் நல்லா போடக்கூடிய ஒரு போலர்ஸ், காலங்காலமா ஸ்பின்னர்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டீம். ஸோ இப்போ பேஸ் அட்டாக் நல்லா இருக்கு, முஸ்தபிசூர் இருக்காரு, டஸ்கின் இருக்காரு, இந்த நாஹித் ராணா இருக்காரு. என்ன காரணம்? நாஹித் ராணா எஸ்பெஷலி என்ன காரணம் இவ்வளவு நல்லா போடுறாருன்னு? அதாவது பங்களாதேஷோட பேஸ் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா அடுக்கினே போகலாம். தன்சி தசான் சக்கீப் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர், குள்ளமா 5 அடி இருப்பாரு. அவரை என் கயானா டீமுக்கு நான் சைன் பண்றேன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கணும். பங்களாதேஷ்ல இருந்து அந்த டெட் பிச்சு கயானா பிச்சுக்கு அவரை சைன் பண்ணேன் ஜிஎஸ்எல்லுக்கு. தன்சீம் பசான் சக்கீப் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் உள்ளதா இருப்பாரு, குட்டையா, எனக்கே தோல் அளவு தான் இருப்பாரு. அவரு நாயித் ராணா வந்து பேய் மாதிரி போடுறாரு. அவங்களோட பிரச்சனை என்னன்னா இப்பதான் அவங்க தூக்கத்திலேருந்து எழுந்து வராங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு இப்போ லெக் ஸ்டம்ப்ல பால் விழுந்ததுன்னா பாயிண்ட்டுக்கு போகும், அவ்வளவுதான், திரும்பும், பெருசா திரும்பாது. லெக் ஸ்டம்ப்ல போட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து கல்லிக்கும் பாயிண்ட்டுக்கு நடுப்புல இருந்தா தான் பாலே கலெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பிச்சை கொடுத்துட்டு இருந்தானுங்க. அது திருப்புளி அந்த மாதிரியான ஒரு பிச்சை கொடுத்திருந்தா எங்கேயா ஃபாஸ்ட் பவுலிங் நீ டெவலப் பண்ண முடியும்? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரை தான் ஆடுவாங்க. அவரும் ஓடி வந்து இப்படி ஸ்லோவர் டெலிவரி போடுவார், முஸ்டாபிசூர் ரஹ்மான். இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சுன்றதுனால இப்பதான் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. பங்களாதேஷ் என்ன சொல்லுவாங்க, பிசிபி டைகர்ஸ்னு சொல்லுவாங்க. தே கால் தம் அஸ் டைகர்ஸ். ஸோ இப்போ என்னாச்சு, லோக்கல் டைகர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை எவன் போனாலும் அடிக்க முடியாது. வெள்ளக்கார டீமு சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் மண்ண கவ வச்சிருக்கான். லக்கீலி வந்து அங்க போய் நான் அந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் நான் போய் அங்க தோக்காம வந்தோம். நாங்க பங்களாதேஷோட அடிச்சிருப்போம், மழையில வந்து தப்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா வாங்கியிருப்போம் மிர்பூர்ல. மழை இதாயிடுச்சு, நல்லா கமாண்டிங் பொசிஷனுக்கு வந்தோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திருப்புளி கொடுத்து, அதே மாதிரி இந்த முஷ்பிகுர் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசான், அந்த காலத்துல தமீம் இக்பால்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். பால் இவ்வளவு திரும்பினாலும் இறங்கி வச்சு சதைச்சிருவாங்க. நீங்க என்ன திருப்புளி கொடுத்தாலும் அவனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவே தண்ணி காமிச்சிருக்கான். அஸ்வின் போய் ஆடி கொடுத்து ஜெயிச்சாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச். மறந்துருக்க மாட்டேங்க, வாங்கியிருப்பாங்க இந்தியாவே. அப்படிங்கும்போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க எல்லா கோச்சும்னா, டீமை டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு 10 டெஸ்ட் இது பண்றேன்னா ஒரு 3 டெஸ்ட் ஜெயிச்சாதான் என்னோட வேலையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கியூரேட்டர் போய் என்ன சொல்லுவான், உடப்பிச்ச மண்வெட்டியை கொடுத்துருவான், மண்வெட்டியை கொடுத்து தோண்டுன்றுவான் பிச்சை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் எதுவுமே ஆடாம உங்களுக்கு எல்லா இதுவும் பிக்சர்ஸும் அந்த மாதிரி டொமஸ்டிக்லி ஸ்லோவா இருக்கிறதுனால அப்ராட்லாம் போனீங்கன்னா நல்லா போகும் மேட்ச். 600/3 அடிப்பாங்க ஆப்போசிஷனை. சவுத் ஆப்பிரிக்காவோட போனாங்க 2.5 நாள். இதுல என்ன வேடிக்கைன்னா, சவுத் ஆப்பிரிக்கால வந்து டர்பன்ல அவன் திருப்பலி கொடுத்துட்டான். அவன் திருப்பலி கொடுத்து 30, அவங்க எடுத்த 20 விக்கெட்ல 19 விக்கெட் ஸ்பின்னர்ஸ். கேசவ் மகாராஜ், சைமன் ஹார்மரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மகாராஜ் 7, 2வது இன்னிங்ஸ்ல சைமன் ஹார்மர் 7. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்னன்னா இப்பதான் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. இப்ப தோக்கடிச்சாங்க பாருங்க ஆஸ்திரேலியாவை. இது ஸ்லோ பிட்ச், பட் இட் இஸ் நாட் அ பிட்ச் வேர் இட் இஸ் அ திருப்புலி. என்ன நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா, 0 for 3. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஷார்ட் ஆஃப் ரன்ஸ். இதுலயும் வந்து பாகிஸ்தானோடையும் அடிக்கல, இங்கேயும் அடிக்கல. மேத்யூ ஷார்ட் பேர் வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலே கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் ஆகி கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஷார்ட் ஆஃப் ரன்ஸா இருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பெரட்டிட்டாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வித் தி பேஸ். இப்பதான் அவங்க தெளிஞ்சு வராங்க. அப்படிங்கும் போது the pitches and conditions have improved. They are going to play 2 test matches against சவுத் ஆப்பிரிக்கா. எங்க தெரியுமா, வாண்டரர்ஸ்லயும் செஞ்சுரியன்லயும். சும்மா ரிஸ்க் அப்படின்னீங்கன்னா மூக்குக்கு வரும் பால். இப்போ இந்த பிச்சில் ஐ எம் எக்ஸைட்டட் டு சி வாட் நாஹித் ராணா கேன் டூ. அதாவது ஒரு மாதிரி ஒரு பஸ்லிங் ஆக்ஷனு.
ஸ்டீப்லிங் பேஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பவுன்ஸ் வேற. டக்கியும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா போட்டுருவாரு. முஸ்டாபிசூர் ரஹ்மான் 20 ஓவர்ல 53 ரன் கொடுத்துருவாரு. எப்படி ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. அப்படிங்கும் போது திஸ் இஸ் த டைம் ஃபார் தம் டு சி வாட் தே கேன் ஆஃபர் அஸ் அ ஃபாஸ்ட் bowling யூனிட். இப்போ அவங்களோட கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் பிக்சர்ஸ் விச் ஸ்டில் அசிஸ்ட் தம் பட் நாட் சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி பயஸ்ட் ஆன் தேர் ஃபேவர். தட் இஸ் ரீசன்ஸ் தேர் ஃபாஸ்ட் bowlers ஆர் கம்மிங் அப், விச் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் தம். 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவில் வருது. அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல எல்லா ஃபார்மேட்லையும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணாதான் they can be a threat because the proud test playing nation they wanted to win. This is the reason. Superb question இது. I am looking forward. நான் அங்கே தான் இருப்பேன் இப்போ நவம்பர்ல சவுத் ஆப்பிரிக்கால. I wanted to see what Naid Rana and co are going to do the damage against South Africa. Vicky, over to you. அதுதான் இப்ப நம்ம வந்து இந்த போன வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். 2026ல என்ன நடந்தது T20 வேர்ல்டு கப்ல. ஆஸ்திரேலியாவை வந்து ஃபேவரட்ஸ்ன்னு சொன்னாங்க நிறைய பண்டிட்ஸ், வெதுப்பி அமிச்சாங்க. ஸ்ரீலங்கால இருந்து துரத்தி துரத்தி அடிச்சாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் பிக்கிங் அப் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய ஃபாஸ்ட் bowlers டெவலப் பண்றாங்க, நல்ல பேட்டர்ஸ் வராங்க, ஓவர் த வேர்ல்டு வந்து லீக்ஸ் விளையாடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றாங்க. நாட் ஈஸி. எந்த நீங்க நீங்க ஒரு வேர்ல்டு கப்ல என்ன பூல்ல என்ன டீமோட இருந்தாலும் சரி, நீங்க நல்ல கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் உங்களால குவாலிஃபை ஆக முடியும்ன்ற நிலைமை வந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் இஸ் கோயிங் டு பி த சேம் பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் ஆர் ரெப்ரசென்டிங் சர்டன் லீக்ஸ் வேர் ஆல் குட் பிளேயர்ஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் பிளேயிங். ஸோ அதனால வந்து எல்லா டீம்ஸுமே பெட்டர் ஆயிட்டே வராங்க. கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் டைட்டர் அண்ட் டைட்டர், ரொம்ப டஃப் ஆயிட்டு வருது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் bowling அட்டாக்கை டெவலப் பண்ணி எடுத்துன்னு போறாங்க 27 வேர்ல்டு கப்லாம். நிறைய டீமுக்கு இவங்களும் தண்ணி காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய டீம் ஏமாந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அகேன்ஸ்டா ஜெயிச்சிடலான்னு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடக்கமுடக்கான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வெல்டன் பங்களாதேஷ் ஆன் சீலிங் சீரிஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. நாட் வெரி ஈஸி. பட் அகைன் என்னதான் அவங்களோட ஹோம்ல ஆடினாலும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கடோத்கஜனை ஒயிட் பால் கிரிக்கெட்ல சீல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். வெரி வெல்டன் ஃபார் தெம். பிரில்லியன்ட் பிடாக். இந்த மாதிரி வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். இப்போ 2027 வேர்ல்டு கப் ஒரு பக்கம் விமென்ஸ் கிரிக்கெட் நடக்குது, அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கு, செமையா போயிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேற போறாங்க. அதை தான் நான் ஓப்பனிங்லேயே வந்து இந்தியா பாகிஸ்தான் வேற சொல்லி விட்டேன் பேச்சு வாக்குல. அப்படியே அது வந்து மைண்ட்ல அப்படியே இருக்கு எனக்கு. பட் அகைன் இங்க ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு வருவோம். இங்க வந்து இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் என்ன? வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தி இந்தியன் டீம்? எனி பர்ஃபார்மன்ஸ் தட் யூ திங்க் அபார்ட் ஃப்ரம் த ஒன்ஸ் யூ பிக்ட், அதை தவிர வேற யாருக்காவது நல்ல கேமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி பிரின்ஸ் யாதவ் ஆடி ஒரு நல்ல ஸ்பெல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய? நான் தான் சொல்றேன், அந்த கேள்விகள் அவங்களுக்கு தெளிவா இருக்கணும். நிதிஷ் ரெட்டி டூர் பண்ண போறாரா? ஒருவேளை ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனா அந்த லெவலுக்கு நிதிஷ் ரெட்டியால ஒரு 7 ஓவர் போட்டு ஒரு பிளஸ்டரிங் 35 அடிக்க முடியுமா? அதுக்கு எனக்கு ஆன்சர் இருக்கிற இன்னும் 22 ஓடியில எனக்கு தெரியணும். வாஷிங்டன் சுந்தரோட ரோல் எனக்கு என்ன தெரியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன், ஹை வெல்டுல இந்த மாதிரி இருக்கும். ஹை வெல்டுனா செஞ்சுரியன், ஜோனாஸ்பர்க், கேப்டவுன்லயும் ஓரளவுக்கு பிச்சை வந்துட்டு புதுசா இது பண்ணிட்டு இருக்காங்க, போகும் ஃப்ரெஷ் பிச்சுன்னா. மற்றபடி இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வேணும். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் இவங்கெல்லாம் வேணும் உங்களுக்கு. அதாவது போர்ட் எலிசபெத், டர்பன் இந்த மாதிரி ஒரு இடம், பால் இந்த மாதிரி இடத்துலலாம் கோஸ்டல் ஏரியாஸ்ல பால் ஸ்லோ வரும், கீழே வரும், திரும்பும். ஸோ அந்த பேலன்ஸ் என்னன்னு தெரியணும். அது ஹர்ஷத் உபேக்கு இடம் இருக்கா, இல்லை ஜடேஜாவா நான் திருப்பி கொண்டு வர போறேனா, அந்த ஃபாஸ்ட் பவுலர் பிரசித் கிருஷ்ணா தானா எனக்கு பேக்கப்பு, அப்படி அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது குர்னூர்புராரா, அது பிரின்ஸ் யாதவா, இந்த 3 பேர். இது இந்தியா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அப்கோர்ஸ் they have to win the series. No one wants to go and play a series or a ODI match saying that இது தோத்தா பரவாயில்லன்னு. அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஒரு சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு விடை கிடைக்கணும். அந்த விடையை தேடி தான் கௌதம் கம்பீர் கரெக்டான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆப்கானிஸ்தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட் பவுலர், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த ஃபரீத் மாலிக்கை பாருங்க. ஃபரீத் மாலிக் ஆடினார்னா அப்புறம் நான் சொல்றது உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும், ரொம்ப செம்ம ஷார்ப்பா போடுவாரு. ஸோ அதை அவங்க பண்ணியே ஆகணும். இன்னொன்று இப்போ அல்லாஹ் கசன்பார் தான் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரா. முஜிபுர் ரஹ்மானோட டோர் க்ளோஸ்டா, அது ஒன்று பாயிண்ட் நம்பர் 1. அதை பார்க்கணும். நபிக்கு இன்னும் இடம் இருக்கா? கிஸ் நபி இஸ் சமன் 1 more year to go, ஆல்ரெடி பாஸ்ட் 40. இன்னும் வந்து 1.5 வருஷம் கழிச்சு அவருக்கு இடம் இருக்கா?
அவருக்கு இடம் இல்லைன்னா அந்த காரோட்டியை உள்ள கொண்டு வர முடியுமா? சறுக்கு சறுக்குன்னு போடுவாரு. பட் நபி கொடுக்குற வேல்யூ அடிஷன் இந்த பேட் காரோட்டியால கொடுக்க முடியாது. ஆனா அந்த ஷராஃபுதீன் அஷ்ரஃப்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க, இன்ஜுரி ஆகி ம். ஆடினார் பாருங்க, அவர் ஒரு ஆமா. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, ஓரளவுக்கு டீசெண்டா ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே, அவங்க பேட்டிங் மற்றபடி சார்ட் அவுட். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஐடென்டிஃபை பண்ணோம். நபியோட இடம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்கணும். மற்றபடி தே புட் அப் அ குட் ஃபைட். அதான் நான் சொல்றேனே, அடுத்த மேட்சும் அவங்க தோத்தாலும் they are losing with respect. That is an absolute thing where people will be excited to see Afghanistan. இல்லைன்னா எங்கடா ஜெயிக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு இது வரக்கூடாது. ஐ எம் ஷூர் தட் they will put up a better fight. இந்தியா இஸ் soul searching for these reasons. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு 73-27 எட்ஜ் கொடுத்துருக்கேன். விக்கி 75-25 எட்ஜ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டா அடிச்சாரு, ரெண்டாவது மேட்சும் கரெக்டா அடிச்சு இந்தியா வந்து சீரீஸ் சீல் பண்றாங்களா இல்லைன்னா வந்து ஆப்கானிஸ்தான் இஸ் மேக்கிங் a statement to keep the series alive அப்படின்னு come back and do a detailed review on the second ODI between India and Afghanistan to be played in Wednesday in Lucknow with your 100% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.